இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் ப்ளோயர் சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃபேக்ட்ரியில் இவ்வளோ சவுண்டாக ஓடிட்டு இந்த ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்லேருந்து ஒயரிங் எல்லாமே செக் பண்ணி ஃபுல் சர்வீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருக்கிற 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி இந்த கேப் கழட்டிக்குங்க ஒயரிங்து. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ளோயரில் ஓடக்குள்ளே கல்லை போட்டு விட்டுற மாதிரி ஒரு சவுண்டு வருது பாருங்கள். இது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஃபேன் கவர் கழட்டணுங்க. இது 4 ஸ்க்ரூ இருக்கும், ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபேன் கவர் கழட்டி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளோயரில் டஸ்ட்டு அண்டாண்ட பேரிங் போகிறதுக்கு வாய்ப்புங்க. ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிட்டு அந்த ஒயரிங் டயக்ராம்லாம் க்ளீனாக இல்லது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கழட்டிக்குங்க. ஒரு கிரவுண்டு, ஃபேஸ், நியூட்ரல், அடுத்து வந்து கெப்பாசிட்டி லைன், மொத்தம் 4 லைன் இருக்குங்க. கிரவுண்டு பாடியில் க்ரீன் கலர் முறுக்கிருக்கும், எல்லோ கலர் ஒன்று, ரெட் ஒன்று, பிளாக் ஒன்று. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி லைன் நான் கட் பண்ணிவிட்டு தனியாக பிரிச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த மோட்டரை ரிமூவ் பண்ண முடியும், ஏன்னா பின் அடிச்சிருக்கு. இப்போ இந்த 4 ஸ்க்ரூ டாப்பில் இருக்கிறது நீங்கள் லூஸ் பண்ணி கழட்டினீங்கன்னா இந்த ப்ளோயர் மோட்டர் கோரோடு வந்துடுங்க. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இந்த ப்ளோயர் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்டு ஆரம்பத்துலேயே வருதோ அப்போயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மாட்டிங்கன்னா அந்த மோட்டருக்கு சேஃப்டிங்க. கிட்டத்தட்ட இது 4800 பக்கமாக வருங்க. காயில் போனால் கட்டுறது ரொம்ப சிரமங்க. அதனால் பேரிங் மட்டும் அப்பப்போ மாற்றிக்குங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ ஷேக் இருக்குன்னு, ஃபுல்லாக டஸ்ட் அண்டி ட்ரை ஆகிருக்கு. மோட்டரே வரன்னு ஓடுதுங்க. சைடெல்லாம் கோர் உரைச்சிட்டு வருது. மேலே ஒரு லப்பர் கேப் இருக்கும், அதை கழட்டுங்க. கழட்டினவொன்னே ஒரு சர்க்ளிப் இருக்குங்க. அந்த சர்க்ளிப் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளோயர் ஃபேன்லேருந்து இந்த கோர் தனியாக வந்துடுங்க, காயில் கோர். இதாங்க அந்த சர்க்ளிப் 8 mm வரும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கீழ் சைடு ஒரு பேரிங், மேல் சைடு ஒரு பேரிங் இருக்குங்க. பாருங்கள், கோரெல்லாம் அடிப்பட்டு ஒதுங்கி இருக்குது. இது ரொம்பவுமே அடிப்பாங்கன்னுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து காயில் போயிடும். காயில் கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமம். நான் இன்னும் முயற்சி பண்ணல, எங்கேயுமே கட்டித்தரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. இது 2, 3 ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் அதில் ஃபிட்டிங்கில் இருக்குது. கீழே 2 வாஷர், அதே ஆப்போசிட்டில் மேலே திருப்பி ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 mm போல்ட் வச்சு அந்த பேரிங்கில் லாக் பண்ணி தட்டினீங்கன்னா அந்த பேரிங் ரிமூவ் ஆகிடுங்க. மெல்ல தட்டினாலே போதும், ரொம்ப டைட்டாக இருக்காதுங்க. பாருங்கள், இந்த பேரிங் கழட்டியாச்சு. அதே மாதிரி பேக் சைடும் கழட்டுங்க. மேல் சைடு இருக்க பேரிங்கும் கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 608 பேரிங்க இஜெட். 2 சைடுமே வந்து ஸ்டீல் சீல்டு இருக்குங்க. ஃபுல்லாக சேக்கு பேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் மண்ணாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் 2 புதுசாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த நம்பர் 608 இஜெட். இது வந்து பார்த்திங்கன்னா கடைங்களில் பேரிங் கடைங்களே சாதாரணமாக கிடைக்குதுங்க. விலையும் ரொம்ப கம்மி தான். இது வந்து சர்க்ளிப் 8 நம்பர், அதாவது 8 mm சர்க்ளிப். இந்த சர்க்ளிப் தேஞ்சு போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும். பேரிங் மாற்றக்குள்ளே இந்த சர்க்ளிப் கண்டிப்பாக மாற்றி ஆகணுங்க. நல்லா தட்டி விட்டு ப்ரெஷ்ஷை வச்சு சுத்தமாக கிளியர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த ப்ளோயர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். பேரிங் அவுட்டரில் உட்கார மாதிரி ஒரு பைப் ஃபிக்ஸ் பண்ணி பேரிங்கில் நல்லா கிரீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு திருப்பி கிரீஸ் உள்பக்கம் போகிற மாதிரி பேரிங் வச்சு விரலில் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அல்லது இந்த மாதிரி அந்த பேரிங் அவுட்டரில் உட்கார மாதிரி கோன் வச்சு தட்டுங்க. கோனில் வச்சு தட்டுங்க. மேல் சைடு அதே மாதிரி பேரிங்கில் நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணி திருப்பி போடுங்க. போட்டு விரலில் ப்ரெஸ் பண்ணாலே போயிடுது. இல்லைனா கொஞ்சம் லைட்டாக தட்டினா போதும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கோனில் தான் தட்டணும். கிரவுண்டு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், எங்கேயுமே பாடி ஆகலை. எல்லோ, ரெட்டு, பிளாக். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக்கும் எல்லோவும் கொடுக்குறோம், லைட் எரியுதுங்க. நல்லா பவராகவே எரியுது ஓரளவுக்கு. அதே மாதிரி எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் கொடுத்தோம்னா அதுவும் பவராக எரியுதுங்க. இப்போ ரெட்டுக்கும் பிளாக் கொடுத்தோம்னா டிம்மாக எரியுதுங்க. இப்போ இது 2மே கெப்பாசிட்டர் லைன். எல்லோ வந்து பார்த்திங்கன்னா காமன் லைன். எது கம்மியாக எரியுதோ அது 2மே வந்து கெப்பாசிட்டர் லைனுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து போனது, கோர் மோதி ஒதுங்கி போனது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு. இந்த மாதிரி கண்டிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேரிங் மாற்றிட்டுனா உங்களுக்கு ப்ளோயர் காப்பாற்றிக்கலாம். பாருங்கள், இது போன மோட்டருது. இது ஓரம் கட்டிடலாம். இப்போ நல்லா இருக்கிற மோட்டர் நம்ம பேரிங் மாற்றி ரன் பண்ணுறோம். மொத்தம் 2 சர்வீஸ்க்கு வந்ததுங்க. ஒன்று போனது, ஒன்று நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா இருக்கிற மோட்டருக்கு நம்ம பேரிங் மாற்றுறோம். இப்போ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஃபேனில் வந்து அந்த ஸ்ப்ரிங் வாஷரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு 2 மட்டும் போடுங்க. 3 இருந்தது, 2 போடுங்க.
பாருங்கள், எது சைடு திருப்பி இந்த டைப்பில் போடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக பாருங்கள் தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 mm சின்ன வாஷர், அதாவது உள்கோனில் உட்கார்ற மாதிரி ஒரு வாஷர் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்காமல் இருக்கும். அடுத்தது கோன் உட்கார வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு காடி இருக்கும். அந்த காடியிலேருந்து சர்க்ளிப் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா டெஸ்டரில் வச்சு அழுத்துங்க. லாக் ஆகும். லாக் ஆகாமல் போட்டிங்கன்னா மறுபடியும் தொந்தரவு வருங்க. பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகுதுங்களா? லாக் ஆன பிறகு அசக்கி பாருங்கள், வெளியே வராமல் இருக்கணும். இந்த சர்க்ளிப் பழசே போட வேண்டாம், தயவு செய்து புதுசு மாற்றிக்குங்க. ஏன்னா தேய்மானம் அதிகமாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக சூப்பராக சுற்றுதுங்க. மேலே கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த லப்பர் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு தொடச்சிட்டு இந்த ஒயர், இந்த 3 அவுட்லைன் பார்த்திங்கன்னா இந்த ப்ளோயர் அந்த ஹோல்ஸில் விட்டு அப்படியே வெளிப்பக்கமாக இழுத்துக்குங்க. கீழே ஒரு ஹைட்டான ஒரு சின்னதாக ஒரு டம்மியோ அல்லது கட்டையோ வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் பண்ணி அந்த ஸ்க்ரூவுக்கு நேராக 4 ஸ்க்ரூவும் போட்டு, ஹோல்ஸுக்கு நேராக 4 ஸ்க்ரூவும் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக டைட் வைக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோடில் உதர்ந்துச்சுன்னா லூஸ் ஆகுங்க. அதனால் ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு டைட் வைங்க. ஏற்கனவே அதில் இருக்கும், நீங்கள் அசால்ட்டாக அது இல்லாமல் டைட் வச்சிட வேண்டாம். பிளேட் வாஷர் ஒன்று, ஸ்ப்ரிங் வாஷர் ஒன்று போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர், அதாவது அந்த வயரிங் டயக்ராம் உறிஞ்சி போச்சு, அதை ஒட்டிடலாம். ஏன்னா நமக்கு யூஸ் ஆகலைனாலும் பின்னாடி யாராவது சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குங்க கெப்பாசிட்டர். ஃபேனுக்கு வர கெப்பாசிட்டர் தாங்க இது. டேபிள் ஃபேனுக்கு, சீலிங் ஃபேனுக்கு வர கெப்பாசிட்டர் தான். இப்போ கிரவுண்டு முறிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ காமன், அதாவது சொன்னோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணக்குள்ள அந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா லைனில் கொடுத்துருங்க. அடுத்தது பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் கெப்பாசிட்டி லைன் முறிக்குங்க. முறுக்கிட்டு 240 வோல்ட் ஃப்ளக் பாயிண்டில் சொருவிட்டு எல்லோவுக்கும் பிளாக்கும் கொடுங்க. ஒரு ரொட்டேஷன் சுற்றும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன். அடுத்தது எல்லோவுக்கும் ரெட்டுக்கு கொடுத்திங்கன்னா ரிவேர்ஸில் சுற்றுங்க. இதில் நமக்கு எது கரெக்ட் ஃபார்வேர்டு அடுத்து ரிவேர்ஸ்னு பார்த்து நம்ம ரெண்டாவதாக பிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா லைன் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிட்டு இப்போ வந்து டம்மி லைனில் வந்து இந்த ரெட் கலர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு மோட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க செக் பண்ணோம். ஃபேன் காயில் எப்படி, டேபிள் ஃபேன் காயில் எப்படி செக் பண்ணுறதோ அதே மாதிரி தான் இதையும் செக் பண்ணுங்கள். சேம் ஃபேன் மோட்டர் தாங்க, நான் ஹை ஸ்பீடுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சவுண்டே இல்லாமல் ஃப்ரீயாக பர்ஃபெக்டாக சுற்றுதுங்க. பார்த்திங்கன்னா மேலே ஃபிக்ஸ் பண்ணி விட்டு 3 ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி விட்டு கீழேயும் நீங்கள் கவர் போட்டுக்குங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு எங்கேயா உரசுதான்னு பார்த்துட்டு நீங்கள் கவர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக டைட் வச்சுட்டு வைப்ரேஷன் இல்லாத மாதிரி டைட் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணலாம். கொஞ்சம் கூட நாய்ஸ் இல்லாமல் சூப்பராக வருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.